பிரைஸ்தலா சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? காட் bless யூ சிஸ்டர், காட் bless யூ தகப்பனாரே, காட் bless யூ அன்பு சகோதரியே. உனக்காகத்தான் அந்த வீடியோ, உனக்காகத்தான் அந்த வீடியோ. ஒரு வேளை ஒரு நல்ல ஒரு திருமண பந்தி ஆகலைன்னு சொல்லி என் அன்பு மகளே வேதனையோடு இருக்கலாம். நான் விரும்பின மாதிரி எதுவுமே இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். நீ விரும்பின மாதிரி கிடைக்கிறத காட்டிலும் தேவன் வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரை விரும்பின பாதி எனக்கு ஒரு நல்ல பந்தி ஆயத்தம் பண்ண ஒரு நாள் விசுவாசிக்க முடியுமா? அன்னைக்கு நம்ப முடியுமா? அந்த வேளையில் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை எதுலேயுமே வீண் போகாதபடி தேவன் இந்த மாதத்துல இல்லை, இந்த வருஷத்துலேயே உனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இதுவரைக்கும் நீ காத்திருந்தது நல்லதாக இருக்கு. ஏன்னு கேட்டால் உன்னுடைய சுய விருப்பத்துக்கு ஓடி இருந்தால் கூட எப்படியா கொஞ்சம் தன்மையான ஒரு நல்ல தம்பியை கண்டுபிடிக்க முடியாது. அவன் தாய்க்கு ஏற்றது போல் ஒரு மருமகனை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் தகப்பனாருக்கு ஏற்றது போல் ஒரு மருமகனை கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு ஏற்றது போல் ஒரு கணவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆமே சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் தேவன் கொண்டு வர கணவன் உன் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிற கணவனாக இருப்பாராம். உன் கரத்தை பிடித்து கொண்டு நடப்பாராம். அப்போ அதுதான் உனக்கு முக்கியம், அதான் வாழ்க்கை. ஏதோ கரத்தை பிடிச்ச விட்டமுன்னு அல்லாதபடி கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமே சோத்திரம். அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமே அப்படியே கொஞ்சம் அழகான மாப்பிளத்தான் வேணும், நான் விரும்பினப்படித்தான் வேணுமா கேளுங்க. ஆனால் உங்களுடைய சுய வெளிப்படாதபடி கேளுங்க. ஆண்டவர் என்ன எனக்காக நியமித்திருக்கிறார், என் தகப்பன் என்ன நியமித்திருக்கிறாரோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? அநேக நாள் காத்திருந்ததை காட்டிலும் இனி வர்ற நாள் நல்ல நாள்னு நினைங்க. ஆமேன் சோத்திரம். இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் பாருங்கள். ஆமேன் சோத்திரம், அல்லேலூயா. ஒருவேளை சோத்திரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யாருக்குமா ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு, ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, ஃபேமிலிக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் அதில் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 9976003779 நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களுடைய தீர்க்க தரிசனமாக பேசுவார். ஆவியானவர் உங்களோட இடைப்படுவார் என்ற எந்த ஒரு சந்தேகம் வேணாம். நான் நிறைய பேர்த்துக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் இது உனக்கு ஆண் சோத்திரம், கர்த்தர் ஜெபம் பண்ணி உனக்கு இந்த ஆணைத்தான் தருவார், இந்த பயிலத்தை உனக்கு பெண் வரும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக பேசின காலங்கள் உண்டு. ஆனால் அதே காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் வைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கருத்தில் கொடுப்போம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். காட் bless யூ.